ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நோட் வீடியோவில் வந்து அந்த எஃபெக்ட் வந்து நிறைய பேர் எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான ப்ரீசெட் லிங்க் XML லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியல அப்படின்னிங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட் மட்டும் சொல்லித்தரத்துக்கு வந்து வீடியோ இனிமேல் ரெகுலராக போடலான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ போடுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி அதாவது டெக்ஸ்ட் எஃபெக்ட் மட்டும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம ரெகுலராக இப்போ ஏதாவது நியூ டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்துச்சுன்னா ரெகுலராக வீடியோ போடலாம். இப்போ தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண போகிற பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் என்ன இமேஜ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட்டில் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு விகே ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். சென்டர் அலைன்மெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி ஏதாவது இதாக வச்சா தான் நல்லாயிருக்கும். கலர் வந்து ஒயிட் கலர். அதாவது எப்படின்னா அதாவது ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வச்சா தான் நல்லாயிருக்கும். விகே ஸ்டுடியோ நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 3 கீழே டூப்ளிகேட்டாக போடணும். டூப்ளிகேட் போட்டதுக்கப்புறம் கீழே இருக்குல்ல அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் லைட்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அதுக்கு மேலே இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கலரில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர். இந்த ரெண்டுக்குமே பார்டர் அண்ட் ஷேடோக்குள்ளே போய்ட்டு அந்த ஸ்ட்ரோக் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரோக்குக்கும் அந்த ப்ளூ கலரே வச்சுக்கோங்க. ரெண்டுக்குமே பார்டர் அண்டுக்குள்ளே போய்ட்டு ஸ்ட்ரோக் ஆன் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலர் நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலரை இதுலேயும் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் அந்த அதாவது கீழே 2 ஆட் பண்ணியிருப்போம்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் பிளரில் வந்து டைரக்ஷனல் பிளர் அப்படின்னு இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும். அதை மட்டும் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாமல் லைட்டாக ஒரு 20-24 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது மேலே இருக்கும்ல அதில் வந்து ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு திருப்பி டைரக்ஷனல் பிளர் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆங்கிள் இருக்குல்ல அதை மட்டும் ஒரு 90 வச்சுக்கோங்க. 90 வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து நோட் வீடியோவில் எடிட் பண்ண டெக்ஸ்ட் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். இந்த இதை வந்து நம்ம 3 ரிலீக்ஸாக போடணும். அது ஒன்று தான் கஷ்டம். அதாக இருந்தால் அதுலேயும் இதே மாதிரி தான் நம்ம ஒரு ரிலீக்ஸை இதில் எடிட் பண்ணிவிட்டு திருப்பி அதில் கொண்டு போய் போடணும். நம்மளுக்கு இதே எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு. அதாவது டெக்ஸ்ட் எஃபெக்ட் மட்டும் போடுறனால. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட் மட்டும் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குது இந்த மாதிரி ரெகுலராக போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.